Hi, hello friends, VK Studio. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ ப்ளே ஆகிற மாதிரி ரிலீக்ஸ் அனிமேஷன் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எப்படி எடிட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான ஆப் வந்து அலைட் மோஷன் ப்ரோ வெர்ஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணது அலைட் மோஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு தேவையான ரேஷியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட், பேக்ரவுண்டு, கலர் இதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே கீழே லிங்காக கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு அந்த இமேஜை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும்ல, அந்த 3 டாட் கொடுத்து ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் அந்த இமேஜை செலக்ட் பண்ணி கொஞ்சம் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆடியோக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு தேவையான சாங்கை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்க போகிற சாங்கை வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தான் காமிக்க போகிறேன். அதனால் சாங்கை கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆடியோ எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜே வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ண சாங் ரிலீக்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர்லேருந்து காப்பி பண்ணிக்கோங்க. சாங் நேம் டைப் பண்ணி நான் முன்னாடியே காப்பி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து சாங்கை ப்ளே பண்ணுங்கள். இந்த இடத்துல ரிலீக்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த இடத்துல அந்த லைனை வச்சுட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்குள்ளே போய்ட்டு நீங்கள் காப்பி பண்ண ரிலீக்ஸை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு ரிலீக்ஸை விட்டுட்டு மற்றதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு வேர்டு விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு மேலே சென்டர் அலைன்மெண்ட், ஃபாண்ட் கலர் வந்து ஒயிட் கலர் நான் வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் ஃபாண்ட் ஸ்டைல் வந்து உங்களுக்கு வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சூஸ் பண்ண ஃபாண்ட்டு உங்களுக்கு வேணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதாவது ஃபாண்ட்டை ரீசைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. சும்மா நார்மலாக ஒரு சைஸ் வச்சதுக்கப்புறம் அந்த ரிலீக்ஸ் வந்து வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுட்டு அந்த ரிலீக்ஸை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி லேயர் அப்படின்னு சொல்லி காப்பி பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணுங்கள். இப்போ அந்த ஃபஸ்ட்டு வேர்டு ப்ளே ஆகி அடுத்த வேர்டு எங்கே ப்ளே ஆகுதோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த லேயர் ஆப்ஷன்ஸ் கொடுத்து பேஸ்ட் லேயர் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ பேஸ்ட் பண்ணதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த ரிலீக்ஸ் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு லைட்டாக கீழே மூவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற அளவுக்கு நீங்கள் இதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ரீசைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் திருப்பி ப்ளே பண்ணுங்கள். அடுத்த 3வது வேர்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு லேயருக்குள்ளே போயிட்டு பேஸ்ட் லேயர் கொடுத்துருங்க. பேஸ்ட் லேயர் கொடுத்துட்டு அந்த பேஸ்ட் பண்ண செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த இதை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஃபஸ்ட்டு வேர்டை விட்டுட்டு மற்றதை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதுலேயும் அதே மாதிரி தான் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு கொஞ்சம் கீழே மூவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சைஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த ஃபஸ்ட்டு ரிலீக்ஸுக்கு எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அந்த அளவு நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ரெடியூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ரிலீக்ஸ் 3 இது முடிச்சதுக்கப்புறம் இப்போ ப்ளே பண்ணுங்கள். இதோட 3மே முடியுது. அப்போ இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை டபுளாக கட் பண்ணிக்கோங்க. 3யுமே டபுளாக கட் பண்ணிக்கோங்க. டபுளாக கட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு பாதி அப்படிங்கிறதுல வந்து ஃபஸ்ட்டு ரிலீக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த ரிலீக்ஸை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு வேர்டை விட்டுட்டு மற்றதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அடுத்தது கீழே காதல் அப்படின்ட்டு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த ரிலீக்ஸை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போ இதில் வந்து மேலே இருக்கிறதோட இது கொஞ்சம் பெருசாக வருது. அப்போ வந்து நீங்கள் சைஸ் கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த தேர்டாக இருக்கிற ரிலீக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த இதை நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் சின்னதாக வருது. அப்போ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இப்போ ப்ளே பண்ணுங்கள். இப்போ பெண்ணே அப்படிங்கிறது வந்து இந்த லைன் ஃபுல்லாக அடுத்தது மீதியும் அது வந்து இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குது. அப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு முன்னாடி இருக்கிறத கட் பண்ணிட்டிங்கன்னா அந்த பெண்ணே இருக்கிற இடத்துல வந்து இது வராது. அதுக்காக திருப்பி ப்ளே பண்ணு. இந்த இடத்துல தான் வேண்டாம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அப்போ அந்த வேண்டாம் இருக்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்பீடப் ஆப்ஷன்ஸ் பக்கத்தில் ஒன்று இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா நம்ம லைனுக்கு முன்னாடி இருக்கிறது கட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ நான் வந்து சாங் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் பின்னாடி எச்சா இருக்கிறத வந்து கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலீக்ஸ் கரெக்டாக வந்துடும்.
அவ்வளோதான். இப்போ நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறனால ஒரு 2 லைன் மட்டும்தான் வர மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து உங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு கீழே அந்த நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் க்ரீன் கிளாக் க்ரீன் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த கிளாக் க்ரீன் ஸ்க்ரீன் அப்படிங்கிறத இது வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த கிளாக்கை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு சைஸ் நல்லா டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு குரோமோ கீ இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சாரி, வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம். குரோமோ கீ ஆட் பண்ணிவிட்டு கலர் வந்து க்ரீன் கலர் அப்படியே சூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. சூஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அந்த சூஸ் பண்ணதுக்கப்புறம் கலர் கீக்கு கீழே ஒன்று ஆரம்பிக்கும், ட்ராஷ் ஹோல்டோ என்னமோ, அதை வந்து ஃபுல்லாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்துடுங்க. ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க அந்த க்ரீன் கலர் போகிற வரைக்கும். அதாவது வீடியோ அதிகமாக இருக்கிறனால எனக்கு அந்த இடத்துல பிளாக் கலர் தெரியுது. நான் அந்த வீடியோ அதாவது சாங்க்கு தகுந்த மாதிரி இந்த க்ரீன் ஸ்க்ரீனையும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் மட்டும் நம்மளுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு அந்த வாட்ச் இருக்குல்ல, அதாவது பேக்ரவுண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அதோட ஆடியோ வந்து இதில் வந்து நான் கம்மி பண்ணுறேன். ஆனால் உங்களுக்கு வந்து அதில் ஆடியோ இருக்காது. நீங்கள் நார்மலாக அப்படியே வச்சா போதும். நான் இதில் உங்களுக்கு லிங்க் கொடுக்கும்போது ஆடியோ கட் பண்ணி தான் கொடுப்பேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ வீடியோ ப்ளே பண்ணும்போது அந்த கிளாக் மூவ் ஆகும், எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் கீழே ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போய்ட்டு உங்கள் சேனல் லோகோ உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று நான் சொல்கிறேன். இப்போ சும்மா நார்மலாக நான் இது பண்ணியிருக்கேனா, இப்போ இந்த ரிலீக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு ஃபுல்லாக சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த கிளாக்குக்கு மேலே இப்படி வச்சுக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் எடிட் பண்ணி காமிக்கிறேன். இது உங்களுக்கு நான் டுட்டோரியல், அதாவது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதாவது ப்ரிவ்யூ வீடியோவில் வந்து இந்த இது நான் போட்டிருக்க மாட்டேன். இப்போ திடீர்னு நான் எடிட் பண்ண இது தோணுச்சு, டுட்டோரியல் ரெடி பண்ண இது தோணுச்சு, அதனால் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வாட்ச் அந்த டவர் இருக்குல்ல, கிளாக் டவர், அதுக்கு மேலே வர மாதிரி வச்சுட்டு திருப்பி கீழே ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போனீங்கன்னா பேக்ரவுண்டு பிஎன்ஜி அப்படின்னு சொல்லி அந்த மெட்டீரியலில் ஒரு இதே மாதிரி இருக்கும். அதை நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த பேக்ரவுண்டு பிஎன்ஜி. இதை நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே 3 டாட் இருக்கும்ல, அதை கொடுத்து ஃபில் ஸ்க்ரீன்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு அதை கொஞ்சம் நம்ம ஃபஸ்ட்டு வால்பேப்பர் கொஞ்சம் கீழே மூவ் பண்ணி வச்சோம்ல, அதனால் இதையும் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கிளாக் தெரிகிற மாதிரி மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நான் வேறு இமேஜ் ஆட் பண்ணிவிட்டேன். கரெக்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா அந்த கிளாக் டவருக்கு பின்னாடி ரிலீக்ஸ் வர மாதிரி தெரியும். உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது ஒரு மெத்தட். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த மெத்தட், உங்களுக்கு எது வேணுமோ அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே கீழே இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ப்ரிவியூ வந்து ஒரு மெத்தடு தான் இது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருக்கிறது ஒரே மெத்தடு தான். இந்த இடத்துல ரிலீக்ஸ் கொஞ்சம் இதாகுது, உங்களுக்கு தெரியுது. அந்த பாதி காதல் அந்த டவர் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் இந்த வீடியோவில் இதாகுது. நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுத்துட்றேன், ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் உங்கள் சேனல் லோகோவெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே அலைட் மோஷன் ப்ரெசென்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கனாவே டேரெக்டாக எந்த பேஜுக்கு வரணும், ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் அந்த அலைட் மோஷன் ப்ரெசென்ட் லிங்க்கை கிளிக் பண்ணாமே இந்த இதுக்கு தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட்டை நான் முன்னாடியே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு 3 டாட் கொடுத்து காப்பி எஃபெக்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ எடிட் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்துடுங்க. எடிட் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அந்த ரிலீக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு 3 டாட் கொடுத்து பேஸ்ட் எஃபெக்ட்டு, திருப்பி அந்த ரிலீக்ஸை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு 3 டாட், இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக பண்ணிக்கோங்க, பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது எல்லா ரிலீக்ஸுக்குமே இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வீடியோ வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு அந்த ரிலீக்ஸ் அனிமேஷன் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பேக்ரவுண்டு அந்த ஷேக்கிங் வேணும்னா வச்சுக்கோங்க. நம்ம கீழே லிங்க் கொடுத்துருப்பேன். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கோம். அலைட் மோஷன் ஷேக்கிங் எஃபெக்ட்னு ஒரு பேக் போட்டிருக்கோம். அதோட வீடியோ லிங்க்கு கீழே இருக்குது. அந்த வீடியோக்குள்ளே போய்ட்டு அந்த அலைட் மோஷன் ப்ரெசென்ட் லிங்க்கை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பேக்ரவுண்டு வேணும்னா போய் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வீடியோ தொடர்ந்து பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.